ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதுந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம வாங்கிட்டு வந்தும் சாம்பார் செய்வோம், இல்லைனா புளிக்குழம்பு எது நம்ம செஞ்சாலுமே அந்த கத்திரிக்காய் கட் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே தாங்க போட்டு வைப்போம். ஆனால் தண்ணிக்குள்ளேயுமே நீங்கள் போட்டு வச்சாலுமே கொடுங்க அந்த கத்திரிக்காய் கலர் மாறி போயிருங்க. கத்திரிக்காய் எப்போவுமே கலர் மாறாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சைடில் வச்சுட்டேன். ஒரு கப் எடுத்துக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா கலக்கி விட்ட பின்னாடி கத்திரிக்காய் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டுக்குள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இந்த கத்திரிக்காய் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை நம்ம தண்ணி வச்சோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் தண்ணிக்குள்ளே போட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை நாள் வச்சாலுமே சரிங்க அந்த கத்திரிக்காய் கலர் மாறவே மாறாதுங்க. ஒருவேளை நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது மாறி போயிடுச்சுன்னா கூடங்க இந்த தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த கத்திரிக்காய் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கத்திரிக்காய் நல்லா கலர் மாறாமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸில் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெமன் தாங்க. நம்ம வீட்டில் லெமன்லாம் அதிகம் வாங்கிட்டு இருப்போம் இல்லைங்களா, கம்மியாக இருக்கும்போது நிறைய வாங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரியே ஆகி போயிருங்க. அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு சில பகுதியில் அழுகி போயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு மாதம் வரைக்குமே இந்த லெமன் அப்படியே இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கிட்டேங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம லெமனை சேர்த்துட்டு பின்னாடி ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இந்த லெமனை நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருங்க. பாருங்கள், நான் கழுவிட்டேன். இப்போ இந்த லெமன் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த லெமனை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியில் வேஸ்ட்டான ஒரு நல்ல கிளாத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் துடைக்கிற பாருங்கள், லெமனை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா நீட்டாக துடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருக்கு இல்லையா. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோகனட் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு எல்லா லெமன் மேலேயுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உள்ளங்கையில் தேய்ச்சி அந்த லெமன் மேலே நல்லா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்ட பின்னாடி இதை நீங்கள் அப்படியே வச்சிடாமல் உங்ககிட்ட பிளாஸ்டிக் கண்டெய்னர் அப்படி இல்லை சில்வர் பாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸ் தாங்க போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்படி நீங்கள் போட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரு மாதம் வரைக்குமே இந்த பழம் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தாங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசைக்கல் தானே இருக்கும். அந்த தோசைக்கல்லே சப்பாத்தி செய்வோம், தோசை செய்வோம், ஆம்லேட் பொரிப்போம், அப்படிலாம் மீன் பொரிப்புங்க. இந்த மாதிரிலாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா தோசை எழுந்தே போகாதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா தானே, என்ன போட்டாலும் தோசை எழும் எல்லாமே நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான்ஸ்டிக் தவாவாக இருக்கட்டும், இரும்பு தவாவாக இருக்கட்டுங்க, நம்ம நிறைய செய்யும்
செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவாவில் கூட தோசை அருந்து போங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பா சோடா எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் ஆப்பா சோடா நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்காக கொஞ்சமாக நார்மல் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார் எடுத்துக்கோங்க. நார் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற நார் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்கிற நார் எடுத்துக்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா சாஃப்டான நார் வச்சுட்டு எல்லா பக்கம் நம்ம தேய்ச்சிக்கலாங்க. எல்லா இடங்களும் பாருங்கள் என்ன பிசுக்காக இருக்குது, அழுக்கு கரையாக இருக்குது இல்லைங்க. அதனால இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா தோசைகள் நல்லா பளிச்சுனே இருக்குங்க. அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. நல்லா தோசையுமே எழுந்து வருங்க. பாருங்கள், இப்போ நம்ம தோசை தவா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்ட பின்னாடி தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்த தோசை தவாவுக்கும் இப்போ பார்க்குற தோசை தவாவுக்கும் உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கீழே இருக்கிற தரையும் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டுங்க. இப்போ இந்த தோசைகள் பாருங்கள் லைட்டாக அங்கங்கே இன்னும் கொஞ்சம் கூட அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா. அதுக்காக நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சாமானும் கழுவுறதுக்காக சோப்பு இல்லைனா விம்ஜல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாஃப்டான நார் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா சோப்பு தாங்க எடுத்துருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் தண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், தோசைக்கல்லை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்த தோசைக்கல்லுக்கும் இப்போ பார்க்குற தோசைக்கல்லுக்கும் உங்களுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுங்க. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், நான்ஸ்டிக் தவாவை இத்தனை வாட்டி தேய்ச்சிருக்கீங்களே தோசை எழுந்து வருமானிட்டு. கண்டிப்பாக தோசை எழுந்து வருங்க. எப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நீங்கள் பாதி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தோசைக்கல் ஃபுல்லாக வேணுங்க நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் தொட்டால் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே சேர்க்காம வெறும் வெங்காயத்தை மட்டும் தோசைக்கல் மேலே வச்சு நான் தேய்ச்சி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் தோசைக்கல் ஹீட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தோசையும் நல்லா சுற்றி விட்ட பின்னாடி தோசை நல்லா வெந்துருட்டுங்க. இது மேலே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஓரங்களில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படின்னா நீங்கள் சென்டர் பகுதியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஓரங்கள் எல்லா பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு தோசை நல்லா வெந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம தோசை கை வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட அருந்தே போகாதுங்க. நம்ம எப்போவுமே முதல் தோசை ஊற்றினா அருந்து போகும் இல்லைங்களா, அப்படிலாம் கூட அருந்தே போகாதுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இப்போ தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போல்லாம் தோசை எழுந்து போகாமல் இருக்கும் அந்த டைமில் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூடான தண்ணியில் கொஞ்சமாக பவுடர் போட்டு பாருங்கள். நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தண்ணி பாருங்கள், பாத்திரம் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் காஞ்சி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டல் பவுடர் 1 டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் வீட்டில் எந்த பவுடர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பவுடர் சேர்த்து முடித்த பின்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் எடுக்கலைங்க, ஏன்னா பக்கத்துலேயே கத்தி இருந்தாலும் கத்தியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டுங்க. இது கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டுங்க. கரெக்டாக நீங்கள் பவுடர் போட்டு 2 நிமிஷம் போல் நல்லா காய வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், மேலே நல்லா ஆவியாக வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரண்டி வச்சு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா சூடெல்லாம் ஆறினதுக்கு பின்னாடி எடுத்து நீங்கள் கீழே வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் அந்த தண்ணி கலர் பவுடர் நம்ம சேர்த்துக்கிறதுனால தண்ணி எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கு உங்களுக்கே நல்லா பார்க்கும்போது தெரியுங்களா. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை கருப்பூரம் நல்லா நுணுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி கலர் பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கலக்கி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் பாதி அளவுக்கு மட்டும் நான் ஊற்றிக்க போகிறேங்க. உங்ககிட்ட ஒரு வேளை ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த மூடியில் பார்த்துங்க பின்னும் சின்ன 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 ஓட்டையை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டை போட்டு தண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பவுடர் தண்ணியை பார்த்தீங்கன்னா நான் 3/4 வாசியலுக்கு ஃபில் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் தண்ணி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக தாங்க. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம், அதுக்கப்புறம் சிங்க்கு, ஜன்னல், டோரு, அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க. நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லைங்க. இந்த தண்ணிக்குள் நம்ம பவுடர் அதுக்கப்புறம் கற்பூரம் நம்ம சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. இந்த பவுடர் தண்ணியை பாருங்கள் இந்த சிங்க்குக்குள் நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த சிங்கை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சோப்பு கரை படிஞ்சிருக்கு, அழுக்கு கரை, பசுப்பு கரை எல்லாமே இருக்குங்க. இந்த சிங்கை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த சிங்கை சுற்றி நல்லா தண்ணி ஊற்றிட்ட பின்னாடி கையோடு நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு சோப்பு வச்சு நீங்கள் நல்லா பக்கம் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சிங்கில் பார்த்தீங்கன்னா அடப்பு தன்மை இருக்காதுங்க. அதுவும் மட்டும் இல்லைங்க, சிங்க் அடப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி முடித்த பின்னாடி சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி தொல்லை, அதுக்கப்புறம் பள்ளி தொல்லை, துர்நாற்றம் எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சிங்க்குமே இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்க்கை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கோம், அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் பவுடர் தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சமைச்சு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஒவ்வொரு டைமும் சோப்பு போட்டு ஈர துணி வச்சு நம்ம துடைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ட பின்னாடி ஒரு துணி வச்சு நீங்கள் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாகவும் இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க, எண்ணெய் கரை எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் மேடை ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரப்பான் பூச்சி வரவே வராது, நல்லா ஒரு வாசனையாக இருக்கும், கிச்சன் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை இருக்கு இல்லையா, கிச்சன் மேடையை சுற்றி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. ஏன்னா கிச்சன் பக்கத்தில் தாங்க அதிக கரப்பான் பூச்சி எல்லாம் வருங்க. கரப்பான் பூச்சி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும்ங்க கிச்சன் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சன் மேடையை நல்லா க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி நம்ம டோரு, ஜன்னல் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அந்த இடங்களில் கரப்பான் பூச்சியும் பள்ளியும் வரவே வராதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.